நெற்றிக்கண்ணோடு இருக்கும் நரசிம்மரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சென்னைக்கு பக்கத்தில் இருக்கும் பல்லவர் கால கோவிலான சிங்கம்பெருமாள் கோவிலில் தான் நரசிம்மர் நெற்றிக்கண்ணோடு இருக்கிறார். இந்த திருமாலின் பெயர் பாடலாத்திரி நரசிங்க பெருமாள் என்பதாகும். தற்பொழுது சிங்கம்பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த பகுதியானது பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. குடைவரை கோவில்கள் அமைப்பதில் வல்லவர்களான பல்லவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்றை குடைந்து இந்த குடைவரை கோயிலை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பின்பு வந்த சோழர்களும் விஜயநகர பேரரசும் இந்த குடைவரை கோயிலை மென்மேலும் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் கிட்டத்தட்ட 5 அடி உயரத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார். பொதுவாக நரசிம்மர் கோவில்களில் நரசிம்மர் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் இருப்பார். ஆனால் இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவரோ வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் மிகப்பெரிய மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். இந்த நரசிம்மருக்கு 4 கைகள் உள்ளன. பின்னிரு கைகளில் சங்கு சக்கரத்தை ஏந்தியுள்ள அவர் முன்னிரு கைகளில் ஒன்றை அபயமுத்திரை காட்டியபடியும் இன்னொரு கையை தன்னுடைய மடியிலும் வைத்திருக்கிறார். 3வது கண்ணான நெற்றிக்கண் நாமத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தீபம் காண்பிக்கப்படும் பொழுது அந்த நாமம் சற்று விளக்கப்பட்டு அவருடைய 3வது கண்ணினால் அவர் பக்தர்களை பார்க்கிறார். அப்பொழுது பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் எழுப்பி பரவசம் அடைகிறார்கள். பாடலம் என்றால் சிகப்பு என்று பொருள். அத்ரி என்றால் மலை. நரசிம்மர் கோபக்காரராக சிவந்த கண்களுடன் இம்மலையில் தரிசனம் தந்ததால் பாடலாத்ரி என இந்த ஊர் பெயர் பெற்றது. ஜாபாலி என்ற மகரிஷி நரசிம்மரின் தரிசனம் வேண்டி இத்தலத்தில் கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்த நரசிம்மர் பிரதோஷ காலத்தில் மகரிஷிக்கு தரிசனம் தந்தார். இதன் அடிப்படையில் பிரதோஷத்தன்று திருமாலுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. இங்கே நரசிம்மர் உக்கிர தோற்றத்தில் வீட்டிருப்பதால் இந்த ஊருக்குள் யானைகள் அழைத்து வரப்பட்டால் இரவு அவை இங்கே தங்க வைக்கப்படுவதில்லை. பல வருடங்களாக இந்த வழக்கம் இங்கே இருக்கிறது. திருமாலின் 108 அபிமான தலங்களில் இந்த கோவிலும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. திருமங்கையாழ்வார் தன் பெரிய திருவாய்மொழி முதல் 10 7வது திருமொழியில் சிங்கவேல் குன்றம் என்று அகோபிலத்தை குறிப்பிட்டு செய்யுள் ஒன்றை ஏற்றிருக்கிறார். அந்த பாடலே தினந்தோறும் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கும் பாடப்படுகிறது. அழகாக இருக்கும் இந்த குன்றும் அதற்குள் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நரசிம்ம பெருமாளும் உங்களுக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுப்பார்கள். நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு வந்து அந்த அனுபவத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.